ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தார். அவருக்கு சொந்தமான ஒரு பெரிய வயல் இருந்தது. அந்த வருடம் நல்ல விளைச்சல் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவர் மிகவும் தேடி பிடித்து நல்ல கோதுமை விதைகளை வாங்கி வந்து தன் வயலில் விதைத்தார். அன்று இரவு அந்த ஊரே தூங்கிக் கொண்டிருந்த போது விவசாயியின் எதிரி ஒருவன் ரகசியமாக வயலுக்குள் வந்தான். அந்த விவசாயிக்கு கெடுதல் செய்ய நினைத்த அவன் கோதுமை பயிர்களுக்கு நடுவே களை செடியின் விதைகளை தூவினான். இந்த களை செடிகள் வளரும்போது பார்க்க அப்படியே கோதுமை பயிர் போலவே இருக்கும். சில வாரங்கள் கழிந்தன. மழையும் வெயிலும் மாறி மாறி வர பயிர்கள் வளரத் தொடங்கின. ஆனால் கோதுமையோடு சேர்ந்து தேவையில்லாத களை செடிகளும் வளர்ந்திருப்பதை வேலைக்காரர்கள் கவனித்தனர். வேலைக்காரர்கள் ஓடி வந்து விவசாயியிடம் பேசுகிறார்கள். ஐயா, நீங்கள் நல்ல விதைகளைத்தானே விதைத்தீர்கள், பிறகு எப்படி இவ்வளவு களை செடிகள் வளர்ந்தன என்று. விவசாயி இதை என் எதிரிதான் செய்திருக்கிறான் என்று சொல்கிறார். வேலைக்காரர்கள், ஐயா, நாங்கள் இப்போதே போய் அந்த களை செடிகளை மட்டும் பிடுங்கி எறிந்து விடட்டுமா என கேட்கிறார்கள். விவசாயி, வேண்டாம், இப்போதே களை செடிகளை பிடுங்கினால் அவற்றின் வேர்களோடு சேர்ந்து நல்ல கோதுமை பயிர்களும் வந்துவிடும் என்று சொல்கிறார். அந்த விவசாயி மிகவும் புத்திசாலி. அவர் சொன்னார், அறுவடை காலம் வரும் வரை இரண்டும் சேர்ந்தே வளரட்டும் என்று. கடைசியாக அறுவடை நாள் வந்தது. இப்போது எது கோதுமை எது களை என்று தெளிவாக தெரிந்தது. கோதுமை மணிகள் பாரமாக இருந்ததால் செடிகள் வளைந்து நின்றன. ஆனால் களை செடிகள் வெறும் புற்களைப் போல உயரமாக நின்றன. விவசாயி சொன்னபடி வேலைக்காரர்கள் முதலில் களை செடிகளை சேகரித்து எரிக்க கட்டினார்கள். ஆனால் நல்ல கோதுமையை மட்டும் விவசாயியின் களஞ்சியத்தில் சேர்த்தார்கள். விவசாயி மகிழ்ச்சியாக தன் வயலை பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த கதையை பரலோக ராஜ்யத்திற்கு உதாரணமாக சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. நம் வாழ்க்கையிலும் நன்மையும் தீமையும் சேர்ந்தே இருக்கலாம். சில நேரங்களில் தீய விஷயங்கள் நடக்கும்போது நமக்கு கோபம் வரலாம். ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் இருக்கிறது. இறுதியில் உண்மை வெல்லும். நன்மைகள் பாதுகாக்கப்படும், தீயவை நீக்கப்படும்.